இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் வசனத்தின் பட்சம் நம்மெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு சொந்த சொத்து, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் முதலாவதாக அவங்க தான் நம்ம உண்மை கொண்டாட முடியும். அதுக்கப்புறம் நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள் நம்மள உதவிகள் கொண்டாடுறோம். இதுதான் ரிலேஷன்ஸ் நமக்கு உலகத்துக்கு. ஆனால் நம்ம வேதத்தில் நெருங்கி வந்த பிற்பாடு நம்ம கர்த்தருடைய வழிகளில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஒரு அறிவு கிடைச்சுன்னா, நம்ம சொல்ற சொத்து இல்லை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒரு அறிவு, நான் என்னுடைய சொல்ற சொத்து இல்லை. இல்லை ஒரு வேலை எங்கள் அப்பாவை நான் சொத்தானாக்கா அதுவும் இல்லை ஆயிடுச்சு. எங்கள் அப்பாவுடைய சொத்து நான் இல்லை. இப்போ என் மனைவிக்கு சொத்தா அதுவும் இல்லை. ஏன் இல்லை? வசனம் நம்ம ஆதரவாசம் படிக்கும்போது நீங்கள்லாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாரோ நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு அந்த விலை கொடுத்து வாங்கினவருக்கு நம்ம யாருன்னா அடிமைகள். அவர் தான் நம்ம ஓனர், அவர் தான் நம்மளை சொத்தாக என்ன முடியும். அப்போ அந்த வசனத்தின் நம்ம முழுமையாக விசுவாசிக்கும் போது நீங்கள்லாம் சொந்த சொத்து இல்லை, நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யாருக்கிட்ட இருந்து விலை கொடுத்து நம்ம வாங்கிக்கிறாரு? யாராவது வாங்கியிருப்பாங்க. யாராவது பொருளாக நம்ம போனால் ஒரு பொருளாக இருக்கும், வேற எங்கேயோ கண்ட்ரோல் இருக்கும். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம இன்னொருத்தர்கிட்ட வியாபாரிகிட்ட விலை அவரோட விலை கொடுத்து நம்ம என்ன இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு புரிதல் நம்மளுக்கு இருந்துட்டா, அப்போ நான் என்னோட சொத்து இல்லை. அப்போ என்ன யாரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்காரு. அப்போ அந்த கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர் யாருனாக்கா நமக்கு ஒரு மறைமுக இல்லை, நம்ம கர்த்தர் தான். நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். சரி, யார்கிட்ட வாங்கியிருக்கிறார்? யார்கிட்ட இருந்து நம்ம விலை கொடுத்து வாங்கணும்? சின்ன கேள்விகள் உங்களுக்கு தெரியும். ஒரு ஆன்சர் தான். யார்கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து நம்மள ஒரு கிரயத்துக்கு விலை கொடுத்து வாங்கிட்டார்? யார்கிட்ட இருந்து? கேட்கல. பாவத்துக்கு இருந்து, சாத்தானுக்கு இருந்து, அப்புறமா அவங்கதானா அவங்களோட வாங்கறதுக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு பாடுபட்டு இந்த மாதிரி சிறுவிலை தன்மை இழந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்மளை அவங்கள்ட்ட மரணத்துக்கு இவ்வளவு பெரிய எஃபெக்ட் கர்த்தர் தேவை இருந்தார். அப்போ தேவை இருந்ததுனாக்கா இப்போ சாதாரண கிட்ட நம்ம சொல்றோம் நம்ம மரணத்துக்கு அதிகாரி அவரு. ஆனா மரணத்துக்கு கொடுத்து வேண்டாம், மரணத்துக்கு வழி கட்டு மரணத்தை கொடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படியா? நம்ம இதாவாங்க தேவன் தான் மரணத்துக்கு கட்டளை கொடுத்தது. அவர் தான் அதான் சார், இந்த படத்தை சாப்பிட்டீங்களா செத்துறீங்களோ, இந்த படத்தை சாப்பிடணும் நீங்க சாப்பிட சாதனை கொடுக்கணும். பாவமோ சாதாரண உணவு இல்லை, மரணத்துக்கு கொடுக்கல. ஆனா மரணத்துக்கு விளைவுகள் அது இன்னும் நெக்ஸ்ட் கட்டளை இருக்கும்போது அது இன்னும் கன்சிடர் வருது. பாவமானது, அந்த பாவத்துக்கு சம்பளம் மரணமாக வருது. மரணத்துல வேறு இருக்குது, துன்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, இடம் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் அது எக்ஸ்பிளேஷன் நம்ம பண்ணினே போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் தேவன் தான் மரணத்தையும் ஜீவனையும் ஒரு பரிபூர்ண மனிதன் முன்னாடி வைக்கும். அப்போ அதுல ஒரு பிளான் இருக்கிறது அவருக்கு. இதாவது தேவனுக்கு இது அவர் தான் அனுபவிச்சுக்கிறான்னு அவருக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு துணைகளும் சேன்ஸ் இது புதுசா வந்துச்சு, இதை நான் பிளான் போடாத ஒரு என்ட்ராய்ட் இருக்கும் அப்படியே இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சாமர்த்தியம் உள்ள அந்த கலாச்சாரத்தை உள்ள பண்ண தேவை தான் நம்ம தான் பின்பற்றதுக்கு முன்னது இருக்கும். அதனால கர்த்தர் கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கோம். அப்போ மரணத்துக்குள்ள இருக்க நம்மள மரணம் அவரோட வாழ்த்துக்கு கீழ்படியாக போனதால பாவத்தின் சொன்ன மரணத்தின் கீழே இருக்க நம்மள கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா விலை கொடுத்து நம்ம வாங்குறாங்க. எனக்கு விலை கொடுத்தோம்னா ஆஸ்தி நம்மளோட ஆஸ்தி பார்த்தீங்கன்னா ஊரு உலகம் நிலம் துணிமணி கோல்டு சில்வர் தான் நம்மளோட ஆஸ்தி நினைக்கும். ஆனா அந்த லெவலில் பார்த்து பண்ணும்போது அவங்களோட ஆஸ்தினா லைஃப்
இன்டர்னல் லைஃப், என்ஜெலிக் லைஃப், அழியாம லைஃப், அந்த மாதிரி லெவல் தான் என்ஜெலிக் நம்மளுக்கு அப்பாற்பட்டது லைஃப். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு தன்னுடைய தன்மையே இழந்து, தனக்கு இருந்த உரிமைகளை இழந்து, தனக்கு இருந்த பவர் இருந்து, அது நமக்காக விட்டு சிந்தி ரத்தம் சிந்தி இதான் நம்ம பாசத்தில் ரொம்ப விஷயம் பார்த்துருக்கோம். அந்த அவரோட தன்மையை அர்ப்பணித்ததுனால்தான் நம்மளுக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. இப்போ நாங்கள் இந்த ரொம்ப விஷயம் சொல்ல போல என்ன விஷயம் ஒரே விஷயம் போட்டீங்கன்னா நம்ம விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கோம். அது கர்த்தர் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிதாவாகிய தேவன்கிட்ட நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட போய் பிதாவாகிய தேவனுடைய குணத்துல 4 குணம் இருக்குது. அன்பு, நீதி, வல்லமை, ஞானம். இந்த 4 குணத்துல இருந்து பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் எந்த கேரக்டருங்க தன்னை அர்ப்பணித்து நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணார் இல்லைங்களா? நீதி என்ற குணம், நீதி உள்ள தேவன், நீதியை சரி செய்கிற தேவன். அப்போ அவர் நீதியில அங்க இறக்கம் கிருபை அதை கீழே இருக்காரு. அப்போ நீதி என்ற தேவன் கிட்ட அவர் கட்டளை மூலம் அந்த பவர்ஃபுல் மரணத்தை அவர் அந்த மரணத்துக்கு விடுவிக்கணும்னாக்கா கர்த்தர் என்ன பண்ண தன்னை அர்ப்பணித்து அதுக்கு விதைக்காய் சரியான விதைக்காய் கொடுத்து அதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் அதை நான்சன் கிளாஸ் பட்சமாக ஒரு முக்கியம் இருக்கணும். 4th வால்யூமுக்கு ஒரு வருஷம் இருக்குது போகிறதுலாம் படிக்கிறது உண்டு ஏதாவது அதெல்லாம் நீட்டாக சொல்ல அதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். நம்ம ஒரே டைம் புரிஞ்சுனா கூட இந்த வசனத்துக்குரிய எக்ஸாம் பண்ணப்போ அப்போ அப்படி சொல்றீங்களா? அப்போ நான் என்ன சொன்னா இந்த கைது கொல்லப்பட்டவங்க அவங்க சாதாரண இல்லை, அவங்க ரொம்ப விசேஷமானவர்கள். அது கர்த்தருக்கு புரிஞ்சிருந்தாங்கன்னா அவரு தன்னையே இழக்க ரெடி ஆயிட்டாரு. அப்ப அவங்க தான் யாருனாக்கா அந்த கைது கொல்லப்பட்டவங்க யாருன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சபை, சர்ச் கிளாஸ். அப்போ இது நமக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊமை நான் படிச்சிருக்கேன். அந்த ஊமையில் எனக்கு ஒரு சில தாட்ஸ் வந்துச்சு. அது உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அந்த ஊமை படிச்சுனா 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். அன்றையும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். மேலும் பரலோக ராஜ்யம் இங்க முக்கியமான ஒரு மனுஷன் இருந்தார். ஒரு மனுஷனுக்கு சேர்ந்து பரலோக ராஜ்யம் நிலத்துல புதைக்கப்பட்டிருக்குது. அப்போ பொக்கிஷன் என்பது ஒரு சாதாரண பொருள், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன். அப்ப அந்த பொக்கிஷன் மாத்திரம் எடுக்கணும் தேவைப்படுறது பொக்கிஷன் மாத்திரம் தான். ஆனா பொக்கிஷத்தை அவர் எடுக்காம அவர் என்ன பண்றாருன்னா அதை மறைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஒரு நிலத்தை வாங்கிட்டார். அப்ப பொக்கிஷன் தான் முக்கியமாக்குறாங்க. ஆனா இங்க நிலம் வந்துடுச்சு. அப்ப இங்க பொக்கிஷத்துக்கு மெயின் கான்செப்ட் மனுஷனுக்கு இருக்கிற மைண்ட்ல இருக்கு யாருனாக்கா நிலம் முக்கியம் இல்லை. அங்க இருக்கிற பொக்கிஷன் தான் பூமியோட ஆரம்பத்துடைய கான்செப்ட். அப்போ அந்த பூமியோட கன்க்ளூஷன் பண்ண வேண்டிய விஷயம் ஆகுதுன்னா தன்னை விட்டு அவங்க என்ன வாங்கிட்டாரு பார்த்தீங்கன்னா நிலத்தை வாங்கிட்டாரு. அப்ப இந்த உண்மைகள் அர்த்தம் நமக்கு தெரியும். ஒரே பேசிக் கிளாஸ்ல நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நம்ம அதிகமாக அந்த 7 பூமிகளும் ரசனங்கள் கூட கம்பேர் பண்ணி பேசுறது உண்டு. சரி, அப்போ நான் நம்மள அந்த மாதிரி யோசனை கரெக்டாக யோசிப்பு சிந்திக்கும் போது அப்போ அந்த மனுஷன் யாருக்கு இருக்க முடியும்? அப்போ அந்த மனுஷன் தனக்கு உண்டானது எல்லாத்தையும் விட்டு இருக்காரு. எந்த நிலத்தை வாங்கிக்க முடியும்? அந்த நிலத்தில் இருக்கிற பொக்கிஷம் எது இருக்கும்? சரி, முதல்ல அந்த மனுஷன் யாருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நெக்ஸ்ட் இருக்கிற பாயிண்ட் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த நிலம் அந்த பொக்கிஷன் 3ஆம் முக்கியமாக தேவைப்படுது. இந்த உண்மைகளை நீங்கள் ஆடி ஸ்பிரிட் பண்ணுறீங்களோ இப்போ எந்தெந்த காட்சியும் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ தான் நம்ம அது முக்கியமாக மனுஷன் நமக்குலாம் தெரிஞ்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மனுஷன். நிலம் என்பது மேல உண்மைகள் சொல்லும்போது நிலம் இந்த உலகம் நிலம் இந்த உலகம். அப்போ
இந்த உலகத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குது. அந்த பொக்கிஷமா இந்த மனுஷன் அந்த ஸ்டார்டிங் வசனம் படிக்கும்போது 44 வசனம் வரும்போது என்ன பண்றாரு? பொக்கிஷம் இருக்கிறது தெரிஞ்சு படிக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்கிறது. நிலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. ஓகே. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து மனுஷன் கண்டுபிடிச்சாரு. இந்த இடத்துல ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு அந்த மனுஷன் கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்ச கூட என்ன பண்ணோம்? சொந்தக்கார பந்தங்கள் சொல்லணும், மனைவி பிள்ளைங்களுக்கும் யாருக்கும் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பொக்கிஷம் இருக்குது, நான் போய் அந்த நிலத்தை வாங்க போகலான்னு சொல்ல மனுஷன். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா அது மறைத்து அந்த பொக்கிஷம் என்ற விஷயத்தை மறைத்து. அப்போ அந்த பொக்கிஷம் ஏன் ஒரு மறைக்கணும் மனுஷன். அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு இந்த வருஷம் உண்மைக்கு அநேக டினாமினேஷன் அநேக செலவு பேசினாலும் இந்த பொக்கிஷத்தை பண்ணுறவங்க அந்த மனுஷன் அந்த மறைத்து வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் எனக்கு இங்கே அந்த படிக்கும்போது மறைத்து வச்சிருந்தேன் படிக்கிற சட்டம் படிச்சு போயிடுவோம். அப்போ அந்த மறைத்து வைத்திருக்கிற அந்த மனுஷன் ஆனால் முக்கியமாக ஒரு ஆயுர்வேதா பண்ணுறது நிலத்தை வாங்கிட்டாங்க. அப்போ இதில் வந்து ரேங்க்ஸன் கிளாஸ் கூட என்ன பண்ணால் இது முக்கியமாக இருக்கும். நிலம் என்பது உலகம் சொன்னால் உலகத்தில் யாராவது இந்த உலகம் யாருக்காக வந்து பண்ணுறது, மனிதன் குடியிருக்காக இந்த உலகம் இந்த உலகம் ஆதாரக்காக தான், ஆதாரனுடைய குடும்பத்துக்காக தான். அப்போ ஆதாரம் ஜீவனி எழுதினாரு எழுதின மனுக்கு இருக்காங்க. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதே மாதிரி பரிபூர்ணம் அப்படி தான் இந்த பூமியில் வந்து ஒரு ரேங்க்ஸன் பிரைஸ் கொடுத்தாரு. அப்போ ஆதாரனுக்கு வீட்டுக்கு கிடைச்சிச்சு, ஆதாரனுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிச்சுன்னா நம்ம ரேங்க்ஸன் டைரெக்டாக நம்ம மிகப்பெரிய சும்மா சந்தோஷமான செய்தின்னு சொல்கிறோம். ஆனால் முக்கியமாக ஆதாரம் விடுதலை இருக்கிறது பெரிய முக்கியமான செய்தி தான். அது நம்ம 100% ஏற்றுக்கூடியது யாரும் இல்லவே இல்லை. ஆனால் அந்த அதில் முக்கியமான விஷயம் தான் அந்த பொக்கிஷன் தான். ஆதாம் குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்க போட்டு எவ்வளோ பெரிய விஷயமோ அந்த பொக்கிஷம் ரொம்ப முக்கியம். அந்த பொக்கிஷம் யாருமா இருக்கா? அந்த பொக்கிஷம் என்பது பொருள் ஒரு கோல்டோ ஒரு சின்ன வெளியே இருக்காது. அந்த பொக்கிஷம் மாதிரி நிலத்துல புதைக்க வைக்கப்பட்டிருக்கும் போது அதுல பணம் இருக்கலாம், கோல்டு இருக்கலாம், நிதிகள் இருக்கலாம், அநேக பொருள் இருக்கலாம். இதுதான் பர்டிகுலரா இதுதான் கொண்டு அப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பெரிய அண்டால போட்டு பழுத்து தோண்டி வெயிட் இருக்கணும். அதை கண்டுபிடிச்சது மட்டும்தான் தெரியாதுன்னா அதோட வேல்யூ அது கிடைச்சது. அதே அது அவருக்கு கிடைக்க போகுது இல்லைங்களா? அது அங்க இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாரு. அதே பெரிய விஷயம் தான். அங்க இருக்கிறது கண்டுபிடிச்சாரு. அந்த சராசரத்திலேயே ஒருவேளை கர்த்தருக்கு இந்த புதை இந்த இடத்துல இருக்குதுன்னு 30 வயசு ஞானஸ்தானம் எடுத்து பிற்பாடு தெரிஞ்சிருக்குமா? இந்த ஞாயிற்றுமான காலத்துல 30 வருஷம் நடக்குமோ தெரிஞ்சிருக்குமா? இல்ல அதுக்கு முன்னாலே தெரிஞ்சிருக்குமா? 3 இயர்ஸ் தெரிஞ்சிருக்குமா? இல்ல 30 இயர்ஸ் தெரிஞ்சிருக்குமா? இல்ல அதுக்கு லோகாசம் இருக்கும் போதே விளைந்த ஒரு பொக்கிஷத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். வாய்ப்பு இருந்திருக்கலாமா? சும்மா ஒரு டிஸ்கஷன் இது அப்படிதான் அதிகாரம் சொல்ல வருவாங்க. தாட்ஸ் தான் இது சொல்றாங்க. அப்படிங்கும்போது இந்த மனுஷனுக்கு இந்த பொக்கிஷம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு எப்போ தெரிஞ்சுக்கணும்? பூமி வரும்போது பரலோகம் தெரியும்போது தெரியுது பூமியில ஒரு பொக்கிஷம் இருக்கு. ஏன்னா இன்னொரு பாடத்தை நான் சிந்திக்கும் போது அப்படி இந்த பாடம் லிங்க் பண்ண வராங்க பாடத்தை. ஏன்னா இந்த பூமி வந்து ஒரு சாதாரண விஷயம். ஏன்னா பூமியை தேவன் ஸ்தாபிக்கப்படும் போது அஸ்திவாரங்கள் போடுவது தேவ தூதர்கள் கம்பீரத்தா இருக்கலாம். எப்படி நம்ம ஒரு சரீரத்தில் சும்மா பெண்கள் சரீரத்துல இந்த அநேக உறுப்புகள் இருந்தாலும் கிட்னி விலை உயர்ந்த பொருட்கள் லங்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த கர்ப்பம்ன்ற ஒரு பொருள் இல்லைன்னா அந்த சரீரத்துல அது யாருமே இல்லை. ஏன்னா அந்த கர்ப்பத்துக்குள்ளதான் சிருஷ்டிக்கலாம் கிரியேட் பண்றது. அதுக்கு அந்த கர்ப்பத்துக்கு மட்டும்தான் தேவன் பவர் கொடுத்துக்கிற பவர் இருக்குது. அங்க மட்டும்தான் ஒரு விதை விதைக்கப்படும் போது அங்கதான் ஒரு புதிய பொருள் உருவாகுது. ஆதாம போல தேவரை போல ஒரு பெண்ணு அதை போல பயிர் உருவாகனா ஒரு கர்ப்பம் தேவைப்படும். அதே மாதிரி அந்த சரசரத்துல நம்ம இந்த சயின்ஸ் பார்த்தோம்னா எங்கெங்க போறோம் இதுலயே இந்த கேலக்சி போறோம். எங்கே மனிதன் வாழ்ந்த மாதிரியும் தண்ணி இருக்கிற மாதிரியும் ஒரு உருவாக்குற பொருட்கள் உருவாக்குற இடங்கள் மாதிரி எங்கே இல்லைன்னு தான் அனைவருக்கும் சொல்லுது. ஆனா பூமியில மட்டும்தான் உருவாக்குற பொருட்கள் உருவாக்குற தண்ணி உருவாக்குற செடி கொடிகள் உருவாக்கணும், ஒரு மனிதன் உருவாக்கணும், ஜீவ ராசிகள் உருவாக்கக்கூடிய பொருட்களாக இருக்கிற இடம் இந்த பூமி. இந்த பூமி வந்து சில இடத்துல கம்பேர் பண்ணும்போது
பூமியில் கூட இருக்கு ஒரு பேர் பண்ணா ஒரு கர்ப்பம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது அதான் சொல்றேன். சரி, அப்ப கர்த்தர் வந்து இந்த பூமியில எதுக்காக உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, நாங்க பூமி உருவாக்கும் போது சில தேவனுக்கு சில பிள்ளையான நீதிபதிகள் 8வது அதிகாரத்தில் பேசுறாரு. அப்போ ஒரு 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 தியானத்தை உருவாக்கும் போது அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இங்க என்ன உருவாகும், இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு அவங்களுக்காக கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸாம்பிள் மனுஷன் நம்மளுக்கே இந்த நேரத்துல கணித்தோ கிணறு வெட்டினா ஒரு தண்ணி கிடைக்கும், இந்த இடத்துல மறுபடியும் தண்ணி கிடைக்காது, இந்த நிலத்துல இது வெளிச்சா இது வளரும், அந்த நிலத்துல வெளிச்சா வளராது. அந்த மாதிரி அறிவு மனிதனுக்கே இருக்கும்போது இதை உருவாக்குறவங்களுக்கு எதிர்த்து என்னென்ன பண்ண முடியும், எதில் உருவாக்க முடியாதுன்ற ஒரு அறிவு அவங்களுக்கு எதிர்க்குமே இருக்காதா? இன்னொரு கேள்வி இருக்கு. அவங்களுக்கு பட்சம் தெரியும் பூமி எல்லாத்திலையும் ரொம்ப சீரியஸா இருக்க இதுக்குள்ளதான் படிப்பிலேயே வச்சுக்கிறான்னு தேவதா சொல்லியிருக்காரு. இதை கற்றுக்கொள்கிற இடம் வானோட சிங்காசனம் பூமியோட பாதப்படியும் போது கற்றுக்கொள்கிற இடம் இந்த பாருங்க. அது மாத்திர நமக்கு தெரிஞ்ச சத்தியங்கள் பிரகாரம் கர்த்தர் இயேசு கூட அறியாமை நிறைய போகணும்னா கூட இந்த பூமியில தான், இந்த பூமியா தேர்ப்படுத்தார். இந்த பூமியில தான் அந்த பிதாவுடைய தேவனுடைய அந்த அறியாமை நேச்சருக்குள்ள போனோம்னா த்ரூ இந்த பூமி தான் பிளேஸே தேவைப்படும். வேற எங்கதான் அந்த நிலைமை போறதுக்கு உருவாக்குற நிலை எங்கே இருக்கு? பூமியில தான் நிலை இருக்குது. அதெல்லாம் கர்த்தருக்கு பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ அவரு இன்னைக்கு ஓட்டி உயிர்த்து வந்து 5000 வருஷங்கள் ஆகிடும். அவரோட அந்த இங்க பூமி தான் முக்கிய ஒரு மெசேஜ் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், வைகால் கம்யூனிட்டி ஒரு பார்க்கலாம் பேசிக்கலாம். போது கர்த்தருக்கு வேலை அப்பவே இந்த பொக்கிஷம் அப்பா இதோ பண்ணுறாங்க பொக்கிஷம் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆனா முழுசா தெரியலனா கூட ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். பரலோகத்துல இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது, யோகராசா இருக்கும்போது, மீகாயா இருக்கும்போது தேவனுக்கு இருக்கிற அந்த அறிவு, அந்த மகிமை, அந்த ஒரு நாலேஜ், அந்த ஈக்குவல் கர்த்தர் இயேசுக்கே ஒரு அந்த டைம்ல கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அவரோட ஸ்தானம் இவர் பக்கத்தில் ஒரு பக்கம்னா அப்படி ஒரு பக்கம் ஈக்குவல் நாலேஜ் கிடைக்கும். இவர் கீழே ஒரு பக்கம் அந்த ஈக்குவல் நாலேஜ் இருக்காது. எப்படி அது சிம்பிளா ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த டிவைன் பிளான் சார்ட்ல இந்த பிளேன்ஸ் இருக்குறீங்களா, இந்த கீழே R லெவல், L லெவல், M லெவல் சொல்லிட்டு L லெவல், K லெவல் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறது ஈஸியா புரிஞ்சுட்டு ஒரு லெவல்ஸ் கொடுத்துக்கலாம். லெவல்ஸ் யாரும் ஞாபகப்படுத்தினாங்கன்னா நான் வந்து R லெவல்னா உலகம், L லெவல்னா நீதிமான லெவல், M லெவல்னாக்கா நியூ கிரியேஷன்ஸோட லெவல், Lனா ஏஞ்சலிக் லெவல், Kனாக்கா தேவனுடைய அந்த லெவலுக்கு நம்ம என்ன பண்றோம் புரிய வைக்கிறது. நம்ம ஈஸியாக ஆர்மெண்ட் வச்சு அந்த லெவல்ஸை புரிய வைக்க நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த உலகத்துக்கு இப்போ எக்ஸாம்பிளே இருக்கலாம். நம்ம R லெவல்னா நம்ம R லெவல்னா உலகத்தாருனா இந்த லெவல்னு சொல்லுவாங்க. நம்ம இயேசு சேர்த்து நீதிமான்கள், நீதிமான் இப்போ இல்லை நம்ம பசுத்தவான்கள் M லெவலில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு தான் எந்த லெவல். அப்போ நம்ம M லெவலில் நம்ம நிற்க வச்சுன்னு R லெவலில் இருந்து ஒரு பர்சன் நம்ம 2 பேரும் நம்மளோட நாலேஜுக்கு ஈக்குவலாக 2 பேரும் நம்ம திங்க் பண்ண முடியும். நம்மளால நானும் ஒரு உலகம் முடிச்சிடும் நம்ம 2 பேரும் நாலேஜ்ல அறிவுல ஈக்குவலா இருக்கு நம்மளால தீர்ப்பு சொல்ல முடியுமா? அவரும் மனிதன் தான், அவரும் டிகிரி படிச்சிருக்காரு, அவரும் கலர் அழகாக ஃபுல்லாக சூப்பராக பேசுறாரு. ஆனா அவரை நம்ம ஈக்குவல் பண்ணும்போது என்ன சொல்ல முடியாது. ஏன் நாலேஜ் வந்து அது இல்லை சொல்லுங்க. நம்ம எஜுகேஷன் சொல்ல முடியும். நம்ம ஒரு போதை நம்மளோட போதிக்கும் போது நான் இருக்கிற பெற்ற நாலேஜ் சொல்லும்போது என் நாலேஜ் பெற்ற நாலேஜ் இல்லைன்னா பேசுறது வார்த்தைகள் வைக்கிறோம், ஸ்பீக்கர்ஸ் வாயிலும் கேட்கணும் கேட்பீங்க. அப்ப என் நாலேஜ் நாலேஜ் கம்மி தான், இது நீங்க புரிஞ்சுக்கிங்க சொல்லுதானே ஒரு நேரம் வைக்கல. அந்த நாலேஜ் புரிய வைக்கிறதுக்காக அந்த யாரோட ஈக்குவல் நாலேஜ் வரைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணும், கத்தி பேசணும்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ஸ் பேசுறாங்க தான் நீங்க புரியுதுமா சொல்லுங்க. நான் சொல்லு ஏதாவது தப்பா சொல்லிட்டேன். ஓகே எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணுவீங்கன்னா இங்க ஏதோ பெயிண்ட் சொல்லிட்டு ஓகே அதான் அவங்க. அப்போ அப்படின்னு பேசும்போது கர்த்தருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு சரிசமமான பொருளாக இருந்தாலும் அது கொள்ளையாக பொருளாக என்னாமல்
ஆனாலும் நம்மளுக்கு அது ஓகே, அது சரிசம் 2 பேரும் சரிசமமா இருக்கணும்னா கொஞ்சம் 100% அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா கர்த்தரையும் இயேசு பிதாவை தேவன் இயேசு அவரோட ஈக்குவலா கரைச்சி அவங்க போய் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கர்த்தர் எப்பவும் சொல்லுவாரு, எங்க அப்பா நான் கேளுங்க, எங்க அப்பாவோட ஈக்குவல் நினைக்கலாம் இல்ல. அதுதான் அவரோட எங்கெலிக்கா இருக்கும். இப்ப நான் சொல்லி பேசுறேன், எங்கெலிக்கா இருக்கிற அந்த தாட் தான் வந்துருக்கும். ஏன்னா லெவல் எங்கெலிக் லெவல் லெவல் தான். இந்த கே லெவலுக்கு அவங்க போல அறியாமைக்குள்ள போகிறதுனால அவரோட மகிமையும் தெரியும், அவரோட சாமர்த்தியமும் தெரியும், அவருடைய கௌரவம் தெரியும், அவரோட யாருன்னு தெரியும் போது இவரால் என்ன பண்ண முடியாது. அவர் ஈக்குவல் தன்னைத்தானே உயர்த்திக்க மாட்டார். அதனால இவர் என்ன பண்றாரு, பிதாவை தேவன் என்ன பண்ணுவாருன்னா கர்த்தர் இயேசு அவரை வந்து என்ன பண்ணலாம் உயர்த்தலாம். என் நிலைமைக்கு என் மக்கள் என்ன பண்றாங்க உயர்த்தத்துக்கு வல்லமை பிதாவை தேவனுக்கு. அவரை தன் நிலைமைக்கு தன்னுடைய ஈக்குவல் தன்னுடைய சாமர்த்திய ஈக்குவலா உயர்த்தணுன்ற ஆசை தான் பிதாவை தேவனுடைய ஆசை. அப்போ அந்த ஒரு ஈக்குவல்னஸ் வரணும்னா அவர் சாதனை இல்லை, அவ்வளவு ஈஸி இல்லது. மகன் சொல்றாங்க ரொம்ப பிரச்சனை, நான் பெற்றவங்க யாரா கேட்கலாம் வந்து வக்காம சொல்றது இந்த உலகம் விழுந்து போன மனிதனை சேர்ந்தாரு. மகன் நீ வக்கா யார் பக்கத்துல நீ யாரா சொல்லுவாங்க பாக்கணும். இன்னைக்கு எலெக்ஷன் பிரதர் சிஸ்டம் எல்லரா இருந்தாக்கா அவங்க பையனை வந்து ஈக்குவலாக எல்லரா இருந்தா நெக்ஸ்ட் ஒரு பிளான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் இருக்கும். எனக்கு அடுத்து நீ தான் பைபிள் பேசுறதே பண்ண முடியாது. அவங்க அப்பா பெரிய ஸ்பீக்கர் வந்து நெக்ஸ்ட் அந்த பிரான்ச்சுக்கோ அந்த சேர்மன் பிளேஸ்க்கோ அவங்க மட்டும் தான் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வேற யாரும் போக மாட்டாங்க. இது விழுந்து போது நம்மளுடைய மனித சிந்தனை பர்ஃபெக்ட். அவங்க அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மைண்ட்லாம் வேற. அப்போ கர்த்தர் அப்படி பிதாவை தேவன் பண்ணல. மகனா இருந்தாலும் பட்ட பாடங்களை கீழ்ப்படிந்து கற்றுக்கொண்டு அந்த சிலுவையின் மரணத்தை அனுபவிச்சு அது எல்லா விதமான படிப்பு கொடுத்து தான் அந்த உயர்த்திருக்கிறார் சிந்தை இருக்கு. ஆல்ரெடி அநேக பாடங்களும் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அப்படியே அந்த பொக்கிஷன் வந்து இந்த பூமியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள பழச்சிட்டு ஒரு அவருக்கு நாளைக்கு இருந்திருக்கலாம். அப்போ அந்த பொக்கிஷத்துல பெற்றுக்கொள்ளணும்னாக்கா நிலத்தை வாங்கணும். நிலம் ஒன்று உருவாக்கு நிலம் இருக்குது. அப்போ அந்த நிலம் வந்து உலகம் தான். இந்த உலகத்துக்கு அவர் வரணும். வந்து என்ன பண்ணால் நிலத்துல பொக்கிஷத்தை மாத்திரம் நிலத்தையே என்ன பண்ணணும், தனக்கு சொந்தமாக்கணும், தான் பர்ச்சேஸ் பண்ணணுன்றது நிலத்தையே பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. அதில் பொக்கிஷம் அதான் அப்போ தோல் சொல்வார் இடத்துல அந்த பொக்கிஷம் எங்கே இருக்குது, சரி எங்கே போய் தேடினார் கர்த்தர், எங்கே தேடினாரு, அந்த பொக்கிஷம் எங்கே தேடினார் பார்க்கலாம். அந்த பொக்கிஷத்தை எங்கே வைத்திருக்கிறாருன்னு பார்க்கும்போது 2 Corinthians 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கும்போது இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த பொக்கிஷம் எங்கேயோ பெரிய புதிய நிலத்துல பெரிய புதல் இல்லை. அந்த பொக்கிஷம் எங்க இருக்குன்னாக்கா அப்போ போது இந்த மண்பாண்டம், இந்த சரீரமாகிய இந்த மண்பாண்டத்துக்குள்ளதான் அந்த பொக்கிஷத்தை வச்சிருக்காரு. அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் இயேசு பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினார் பூமிக்கு. இதோ ஒரு சிதல் செய்வரா எனக்காக ஒரு சரீரத்தை நீங்க ஆயத்தம் பண்ணியிருக்கிறீங்களே, எப்படியாவது 10 ஏற்படுத்துறீங்களா? அப்போ கர்த்தருக்கும் ஒரு சரீரம் தேவைப்படுச்சு. அந்த பொக்கிஷத்தை இங்க விற்கணும். ஏன்னா எல்லாரும் ஒரே வழிதான். அதாவது கர்த்தர் இயேசுவை பார்க்கணும் வர. இப்போ அவரும் அதே தான். பாடுகள், அவமானங்கள், மரணம், தோல்விகள், பொறுமை, அவருக்கு என்ன இருந்ததோ அதுதான் சாயல். நம்மளுக்குள்ள அவரை பின்பற்றக்கூடிய 3rd கிளாஸ் கூட இருக்க வேண்டிய சூழல் நமக்கு அப்போஸ்தலர் கொஞ்சம் தைரியமா பேசியிருக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பொக்கிஷன் அப்போஸ்தலர்கள் அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போஸ்தலர்கள் கூட அந்த பொக்கிஷத்துல எங்கேயே இல்லை, எங்கேயோ இல்லை, நம்மளுக்குள்ளதான் இருக்குது. அப்ப அது எப்படி உருவாச்சுன்னு சில வசனம் தெரியும். தீர்த்து 3:5 படிக்கும்போது சில வசனங்களுக்கு அதெல்லாம் பேசிக் கிளாஸ்லேயே படிச்சு போட்டுட்டு இருக்கோம். அந்த வசனம் தான் படிச்சுலாம் நம்ம அந்த எப்படிலாம் உருவாது சரீரத்துக்குள்ள. தீர்த்து 3வது அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய
புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பாத்தீங்களா, நம்ம நீதி காரியங்கள் இல்லைன்னு சொல்றது. நம்ம ஏதோ நீதி செய்திருக்கோம், எங்க அப்பா ஏதோ நீதி செய்தாங்க, நாங்கள் நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக சிறு வயதுக்கு கூட நியாயப்பிரமாணத்தில் கரெக்டாக நடந்தோம், அதனால தான் தேவன் வாய்ப்பு கொடுத்தாரு இல்லை. அப்போ நம்ம அவருடைய கிருபை, அவருடைய இலக்கத்தினால நம்மள அந்த சக்தியை வசூலித்தனால எல்லாமே இல்லைன்னா மறுஜென்மம் வாழ்க்கையை வாழ்க்கை புது சிருஷ்டி சிந்தை நமக்கு வளர்த்துட்டு நம்ம தான் சில வசனம் ஒரு கிறிஸ்துக்குள்ள தான் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அது தேவனாலே ஆயிருக்கு. அப்போ நம்ம யாரும் இந்த உலகத்துல தன்னைத்தான் புது சிருஷ்டியாக உருவாக்கிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த பின்னாடி யாரும் பிதாவை தேவன் தான் இருக்கிறாரு. அப்போ இதுதான் ரொம்ப பெருசு. சர்ச் கிளாஸ் தான் முக்கியமா அவங்க பிளான் பண்ணுறது. அந்த சர்ச் கிளாஸுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறதுனால்தான் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்னே உள்ளவர்கள் அதோட அந்த பாதை நடத்துறதுக்காக தான் நம்மள அழைக்கப்பட்ட நிலைமை தேர்ந்து கொள்ளப்பட்டது உண்மை உள்ள நம்ம பேசப்பட்டிருக்கோம். ஆனாலும் ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் செகண்ட் 44 100% நம்ம சொல்ல முடியுமா? அந்த உணர்வு இருக்கணும். இது ஸ்பெஷல் ஒரு சாதாரண ஒரு உலகத்தில் ஒரு அதிகாரம் கிடைச்சாலே அவன் ஈஸியாக கிடைக்கிறது இல்லை, அது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஒரு பொருள் கிடைக்கும் போது அப்போ அப்படிங்கும்போது லெக்கெட் 44 நான் சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு வந்து அவ்வளோ சாதாரணம் சிம்பிளாக நாங்கள் 1000 பேர் இருக்கிறோம், 1000 பேர் லெக்கெட் படித்து போயிடுவோம், அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் சொல்லிட்டுப்போம். நான் உண்டே ஒரு சூப்பராக எந்த தொந்திருக்காங்க, நான் உண்டே கற்றுக்காக வாழ்ந்துக்கிறேன், நான் சாக்ரிஃபைஸ் எல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்றதாலையும் நம்ம அந்த இடத்த பெற்றுக்கொண்டோன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து முற்றிலும் பிதாவாகிய தேவன் கையிலிருந்து வந்திருக்கு. இந்த பொக்கிஷம் வந்து சாதாரண பொக்கிஷம் பிதாவாகிய தேவன் கையிலிருந்து கொடுத்தது மிகப்பெரிய பெருசுன்றதுதான் கர்த்தர் சொல்றாங்க. யோவான் 10வது அதிகாரம் 29வது வசனம், யோவான் 17வது அதிகாரம் 6வது வசனம் இதெல்லாம் படிக்கும்போது அந்த பொக்கிஷத்தை பற்றி பேசுறதா சொல்றோம். யோவான் 10:29, John 10:29 and John 17:6 எல்லாம் படிக்கும்போது அதுதான் வரும். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொண்ட ஒருவனாலும் கூடாது. அவைகளை எனக்கு கொடுத்ததே பிதாதான். அதான் ஸ்டார்டிங் பேசும்போது நம்ம சில பேர் திங்க் பண்ணுவோம், ஒரு கிறிஸ்துக்குள்ள வந்த தேவன் ஒரு இலக்காவிட்டால் யாரும் எங்க வர முடியாது. அப்போ அது மாத்திரம் 17 படிக்கும்போது அந்த 17 நீ உலகத்தில் தெரிந்து கொண்டு தேர்ந்தெடுத்து நீ எனக்கு தந்த அந்த பூமிக்கு டெய்லி மேட்ச் பண்ணிக்கிறீங்க. நான் உங்களோட மேட்ச் பண்ண மாட்டேன் சொல்றேன். நீங்க உலகத்திலிருந்து தேர்ந்து நீங்க தான் அது தக்கத்தில் இல்லை, தேவனே அந்த வசனம் நீங்கள் உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். உன்னோட நாமத்தை நான் வெளிப்படுத்திக்கிறேன். அப்போ முக்கியமா இது யாரோட கைவாள அதிகமா இருக்குது? இது பிதாவின் தேவன் தான். ஒரு பொக்கிஷத்தை என்ன பண்றாரு எடுத்து கர்த்தர்கிட்ட கொடுத்து நிற்கிறது நம்ம என்ன பண்றோம். அப்ப அப்படியே சொல்றது இது பிதாவின் சூழன் யார் தான் நம்ம பிதாவை தேவன் மொத்தத்தில் தேர்ந்தெடுத்து அது கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது கர்த்தர் அது அந்த கர்த்தருடைய பிதாவை தேவன் நாமத்தையும் அவருடைய திட்டங்களையும் தெரிவிக்கிறத நான் பார்க்கணும். என்னுடைய பரிசுத்தவான்கள் என்னுடைய கூட்டங்கள் அவங்களுக்கு என்னுடைய லட்சத்தை நான் தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் பண்ணேன் அந்த பசு பிதாவை தேவனே சூஸ் பண்ற ஒரு ரிசல்ட்ஸ் தான், ஒரு சம்பத்து தான், ஒரு பொக்கிஷன் தான் அந்த சர்ச் கிளாஸ். அப்போ இந்த சர்ச் கிளாஸ் தான் அவ்வளோ ஸ்பெஷல் இருக்கும், யாரும் சாதாரண இல்லை. அதான் சொல்றேன், கர்த்தரே சொல்வாரு இந்த கிறிஸ்தவ சொல்ற டைம்ல உங்களுக்கு ரொம்ப விஷயம் சொல்ல ஆசை இருக்குது, ரொம்ப விஷயம் சொல்லலாம் இருக்கிறேன், புரிய வச்சுக்கணும், உங்களுக்கு பண்ணுறது ஸ்பெஷல் சொல்லுது உங்களுக்கு, ஆனால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. கர்த்தர் ப்ரொசீஜர் சொல்றது. அதே மாதிரி நீங்கள் அப்போ பவுலோட கிளாஸ் படிக்கலாம். நீங்கள் எப்படி புத்தகம் படிக்கணும்னா மெலிக்கீசத்துக்குலாம் பற்றி 7வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே சொல்லும்போது மெலிக்கீசத்துக்கு பற்றி ஏசு பத்த பேச வந்துட்டு மெலிக்கீசத்துக்கு சொல்லுவார், நீங்கள் இதை குறித்து சொல்ல வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது, ஆனால் நீங்கள் மந்த செடிகள் மந்தமாக இருக்குது. இது நம்மளுக்கு சொல்லிக்கிறது. அந்த காலத்து முதலாவது காலத்து சபையில் இருக்கும்போதே அப்போ சொல்றவங்களே அவங்க பேசி எவ்வளோ அறிவு பெற்றிருந்தாலும் சிம்பிளாக போல சபையோட எல்லாத்தையும் ஒப்பனை போட்டு எல்லாத்தையும் யார் யாருக்கு எந்தெந்த விஷயங்கள் தேவையோ அவைகளை மாத்திரம் தான் புரிய வச்சிருந்தாங்க. கர்த்தரோட தேசத்தில் வரும், அப்போ சொல்றோம் வரும்.
அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்ட 7 சபை தூதர்கள் சொல்லும்போது அவங்களும் எல்லாமே புக்ல இருந்துச்சு, அந்த புக்கில் பிரகாரமே வாழ்ந்து காட்டலாம் நம்ம ராக்கெட் பெற்று சோதனை பேசுகிற இருக்கிறோம். ஆனா அது அப்படி இல்லை. அது ஒரு வேலை, ஒரு லைன் தான். ஒரு ரோட போட்டு அந்த ரோட்ல நடக்கிறதுக்கு நான் இண்டிவிஜுவலா பண்ணணும், பிரயாசங்கள் தான். அதனால நான் ஒருத்தவங்களுக்கு போதிச்சுனால ஒருத்த மேல கூட ஒரு சபை எல்லாமே பல்லவத்துக்குள்ள பண்ணணும் போக முடியாது. போதிக்கிறது ஒரு லைன் தான் நம்மளுக்கு இருக்குது. அந்த லைன்ல பிடிச்சிங்கன்னா அந்த லைன்ல ஒரு நல்ல நம்ம அந்த பாதையை ஏற்படுத்திட்டு அந்த கிறிஸ்தவ சாயம் அடைக்கிறது நம்ம தேவன் ஆட்படுத்தினார். ஒன்றரை போட முடியாது. லைன் கிடைச்சது எப்படின்னா ஸ்பிரிட் வசன பிரச்சனை இருக்குதான். உலகிங்க சக்தி வசனத்தினால அவரோட ஆவி புரிதல் அந்த ஆவியில நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டணும், அந்த சாக்ரிஃபைஸ் அவருக்கு அந்த பலி அவருக்கு நம்ம எல்லாம் எஃபெக்ட் போடதான் இது அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது சொல்றதுல இந்த பொக்கிஷம், இந்த பொக்கிஷம் ஸ்டார்ட் பிளஸ் பேக் அண்ட் ஃபாஸ்ட் போகுது. நீங்களும் இந்த இடத்துக்கு தான் நம்மள கூட அழைப்பு வந்திருக்குது. நம்ம அந்த அழைப்புக்கு அசட்டே இருபத்தி லட்சத்தை குறித்து நம்ம அசட்டே இல்லாம நம்மளையும் நம்ம பலியாக ஆக்கி கொடுக்கிறதுக்காக தான் அப்போ சொல்றோம் கெஞ்சினாங்க. சகோதரர்களே, தேவனுடைய யுத்தங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்வது என்னவென்றால் நீங்க உங்க சரீரங்களை என்ன பண்ணுறோம், பலியாக கொடுக்கிறார். இதுதான் நீங்க செய்கிற புத்தியில் ஆராதனை. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு ஆராதனை, அந்த வழியை நம்ம கூப்பிட்ட பிறகு நம்ம அந்த வழி அந்த ஆராதனை ஆயிடுச்சுன்னா இண்டிவிஜுவலாக நீங்க பலியில் செலுத்த வேண்டிய அந்த வழியை அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இல்லை இந்த அமைப்பு எல்லாம் பண்ணாங்கன்னாக்கா இல்லை நீங்க நான் செவத்துல வந்து நீங்க ஆராதனை பண்ணாமல் தான் தேவ குறிச்சு ஆராதனை அந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. அது பேக்ரவுண்ட் அங்கிருந்து நம்ம பண்ணலாமே. பைபிள் கொண்டு ஒரு சிஸ்டம் வந்து அங்கேயும் என்ன ஆயிடுச்சுன்னா நான் செவத்துல வந்த மாதிரி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். இண்டிவிஜுவலா அந்த தேவனை காட்டி இண்டிவிஜுவலா நம்ம பரிசெடுத்த அந்த தோட்டம் யார் கொடுக்க வைக்காம ஒரு இடத்துல ஒரு சேர்ந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம போயிருந்த கூட ஒரு வாரமா 2 வாரம் ஒரு மாசமா வீக் ஆயிட்டா கூட அந்த பர்சன் யாரும் என்ன பண்ணாங்கன்னா அவரு சரியான கிறிஸ்துவ தெரியவில்லை, வருவாரு போவாரு முற்று நம்ம. அப்போ என்ன நம்பிக்கை வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல அப்ப கூடியே இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு லாக்கெட் பண்ணிட்டு போக முடியும். அந்த கிளாஸ் பேசினே இருந்தா மட்டும்தான் இவர் லாக்கெட் பண்ணிட்டு போக முடியும். இவர் எல்லா கன்வென்ஷனும் ஒரு சப்ஜெக்ட் பேசினா மட்டும்தான் இவர் லாக்கெட் பண்ணி போறாரு. இல்ல இவர் மட்டும் தான் அவர் வந்து கிளீன் பண்ணி சேரி போட்டு மட்டும் தான் இவர் லாக்கெட் பண்ணி போறாரு. மீதி பேரும் சும்மா வரான்னு போறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் என்ன பண்ணுவாங்கன்னா சபைகளுக்கு அந்த ஆனா என்ன சொல்றது பொக்கிஷம் அது இல்லை. இதை மட்டும் செய்திருக்கோம் அந்த பொக்கிஷம் ஆக முடியாது. இது வந்து ஒரு பாட்டம் 100ல் 1 கூடுத்து நமக்கு வந்து சேர்த்து நம்ம பேசுறது 100ல் 1 தான். மீதி 99 அவங்க விட்டுது. அந்த 99 அவங்க விட்டுது யார் இதாக எதே வேஸ்ட் கிறிஸ்துவ. அப்ப அவங்க விட்டுதுனாக்க நாங்களே இல்லையானா அவன் ஆவி கொடுத்துட்டே தான் இருப்போம். பிலிப்பியர் 2வது படிக்கும்போது நமக்கு சிந்தையும் விருப்பத்தையும் செய்தியும் பண்ண வைக்கிறவங்க அவங்க 2:13. அப்ப அந்த விருப்பத்தையும் செய்தியும் எனக்குள்ள உண்டாக்க போற தேவன். அப்ப அந்த விருப்பத்திற்கும் அந்த செய்யும் போது விருப்பப்பட்டு பலி செய்வோம். அந்த சிந்திக்கணும். யாராவது சொல்லி யாரும் கிறிஸ்தன் மாட்டீங்களோ, யாரும் ஏதோ படிக்க மாட்டேங்கிறீங்களோ, ஏன் நான் சொல்றது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது ஸ்கூல் பசங்க மாதிரி குச்சி வச்சு கத்தி சொல்றது புது சிருஷ்டிகளை சொல்லி இது ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டிய இண்டிவிஜுவலா ஒப்பு கொடுத்துருக்கோம். நம்ம யாருக்கு ஒப்பு கொடுத்தோம், நம்ம எது கையெழுத்து வாங்கிருக்கோம், நான் என்ன செய்யணும், இல்லை என் எதை வந்து சொல்லினே இருக்கணுமா, என்னை பொண்ணு நாளையா என் உடம்பு சரியா இடிக்கிற ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்றாங்க அப்படி சொல்றது அடுத்த செலவு. அப்படியே நம்ம அப்படியே அந்த கொண்டத்தனமா இருக்கும்போது தான் வாழ்ந்துட்டு நமக்கு வரணும். கொண்டத்தனமா இருக்கும்போது தேவை நம்மளுக்கு தோத்துருக்கோம். ஆனா அந்த கொண்டத்தனத்துக்கு மீறி நம்ம ஒரு 4 கிறிஸ்துக்குள்ள வருஷங்களுக்குள்ள மாசங்களுக்குள்ள ஒரு சபையில வருஷ கட்டம் இருக்கும்போது நம்ம சகோதரங்களை டிபெண்ட் ஆயிட்டு அவங்க சரிங்க. அதனால பிரச்சனைகள் இந்த எல்லாம் சரிங்க இந்த எல்லாம் சரிங்க இதெல்லாம் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இண்டிவிஜுவலா நம்ம கான்ஸ்டிடியூஷன் புரியாத இருக்கிறதுனால தான் ஒருத்தர் நம்ம சொல்ல குறை சொல்லிங்க யோசனை முக்கியம். அப்போ ஒரு பொதுவாக ஏதோ விஷயம் ஒரு 2 சொல்லணும் இது எப்பயுமே ஒரு அட்வைஸ் பண்றதா இருக்குங்க. அதே குறை சொல்லுவாங்க. அட்வைஸ் பண்ணா கிளாஸோட குறை சொல்லக்கூடிய மைண்ட் தான் வந்து. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தா நம்ம லக்கெட் போட்டு சர்ச் கிளாஸ் இல்லைன்னா இப்படி நம்ம ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுத்தோம் இல்லைங்களா. அப்போ அப்படி சொல்றீங்க
இங்க நம்ம பண்றோம் வந்து நம்ம டிசிப்ளின் தான் சொல்றோம். டெய்லி வாரம் வரும்போது டைம் கரெக்டாக வாங்குவோம். வாரம் வரும்போதெல்லாம் நீங்க நல்லா நீட்டா ட்ரெஸ் போடணும், உண்மை ட்ரெஸ் போட இருக்கணும், உங்களுக்கு டிசிப்ளின் ட்ரெஸ் போடணும், செப்பல் வந்து செப்பல் கரெக்டாக செய்த கொடுக்கணும். இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். யாருக்குங்களோ யார் சொல்லி தரணும்? ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு சப்ஜெக்ட் கிறிஸ்டியன் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். யாரை யார் சொல்லி தருது? அப்ப நம்மளால யாரு? புதுசு சிருஷ்டி. புது சிருஷ்டிக்கு தான் சொல்லி தந்து வரணுமா? அப்போ சர்ச்சில் சாக முடியுமா? இதெல்லாம் எங்க நம்ம கத்துறாங்க? எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், சிபிஎஸ்சி, ஸ்டேட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல் போனோடனே இன்னைக்கு ட்ரெஸ் கோடு, டைமிங் சென்ஸ், ஆவி இல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி வேலை செய்யும்போது அவங்களே நம்ம டிசிப்ளின் உலக டிசிப்ளின் கற்றுக்கிறாங்க. அப்போ நம்ம வந்து எட்லீஸ்ட் அதெல்லாம் நம்ம நல்லா கத்துற மைண்டு கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஒரு சகோதரருக்குமே என்ன பண்ணுவோம், அவங்களோட கிளாஸ் இருக்கணும். ஒரு சகோதரர் சொல்லியிருந்தாரு அது அது சிந்தனை பேசுறவங்களுக்கு. அப்போ இந்த புதுசு நம்ம சிந்திக்கு அப்பாற்பட்டது தேவனுடைய அந்த விஷயத்துல ஒரு நாளுக்கு நாள் வளர வேண்டிய நம்பம். இப்போ நம்ம எதை தான் செட்டப் பண்ண வேண்டியதா ஒரு நாளில் ஒரு சகோதர சபைகள் எப்படி வரணும், எப்படி நீட்டா இருக்கணும், எப்படி பேசணும், இதை கற்றுக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ டைம் இருக்காங்க. அப்போ புது சிருஷ்டி தான் இப்போ வரும்போது நான் எப்போ ஆன் டைம் நீங்க ஒரு மீட்டிங்ல 10 o'clock சொல்லியிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு ஒன்றாங்க வந்துகிட்டே சாவுது, வந்துகிட்டே நம்ம அர்ப்பணிப்பே சாவுது தாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம அதுக்கே இடத்துல நம்ம டென்ஷன் ஆகும். ஏன் அப்போ டைம் ப்ரோக்ராம் இருக்குமே டைம் மிஸ் ஆகும். அப்போ நன்மை என்னன்னா ஒரு 10 பேர் டென்ஷன் இருக்குது. யார் தான் இது எப்படி வெளி முடியும் எப்படி வந்து அந்த ஒரு ஸ்பீக்கருக்கு டைம் அவுட் ஃபீல் ஆகும். மாஸ்டர் சொல்லிட்டு நீங்க அதுக்கு லஞ்ச் முடிச்சு பாருங்க போயிட்டாங்க போது. அப்போ எனக்கு வேலை இருக்குங்க எல்லாம் சூப்பராக ஸ்டடி பண்ணுவது தெரியுமா? அது வந்து பார்த்து என்ன ஆச்சுனாக்கா பேசவே முடியல. சில சமயம் கட் பண்ணிட்டேன், பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பேசி வரேன். அப்போ இந்த புது சிருஷ்டிக்கு புது சிருஷ்டியோட வேலை சுத்தா இருக்குமா? இது பைபிள் சொல்லிட்டு இளைஞர்கள் இது நானும் இந்த நம்ம இந்த ஹாலில் சொன்ன இது பைபிள் சொல்லிட்டு இங்கே அநேக கமிஷன் மீட்டிங் எல்லாம் ஹாலிலையும் சில பேச்சோட மந்திரம் போகலாம். எக்லிஷா கூட இருக்கும், எக்லிஷா கூட போகலாம். அந்த உலகம் மந்திரம் நம்ம போகலாம். எக்லிஷா அதனால எக்லிஷா இல்லை, நம்ம தான் எக்லிஷா. ஆனால் அந்த எக்லிஷா போயிருங்களா? இங்க இந்த எக்லிஷா போனீங்களா? ரீச் படி எக்லிஷா போனீங்களா? அந்த எக்லிஷா போனீங்களா? அங்கே இருப்போம். அந்த எக்லிஷா வரைக்கும் ஆள் தான் லட்சுமி. அந்த ஆள் சொல்ற வார்த்தை முதல் இப்போ பைசிக் கிளாஸ் எப்படி வச்சுன்னா ஆள் போயிருந்தோம். சர்ச்செலாம் போடுறது வேற சர்ச்செலாம் போடுறதுல நாங்கள் சமய எக்லிஷா போடுறோம். நாங்கள் தான் எக்லிஷா அது ஹால் அது பேரு அப்படிதான் சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் இப்போ நான் வச்சுட்டாங்கன்னா அந்த புதர்சி எக்லிஷா இருக்கும், அந்த ஹால் தான் எக்லிஷா அது சுத்தமாக அது அந்த மாதிரி கான்செப்ட் இல்லைங்களா? அப்போ நம்ம தேவன் யாரு அவரோட சாமர்த்தியம்னா நம்ம கர்த்தருடைய பிரயத்துக்கு கொல்லப்பட்டோமே அதோட அந்த நிலைமையோட சத்தியம்னா நமக்கு கஷ்டப்பட்டு சில பேர் நமக்கு அந்த கிறிஸ்துக்குள்ள நிறைய ஒரு ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எந்த அளவுக்கு தியானம் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு கிறிஸ்துக்குள்ள போறதுக்காக என் சகோதரன் என் வழிநடத்து கொடுங்க எஃபெக்ட் கொண்டு இருப்பாங்களோ நான் கூடவே இல்லையே அப்படியே போய் நாக்கு உட்காந்து கேட்டு அவ்வளோதாங்க யாருக்கும் குடும்பம் இருக்கியா, யாருக்கும் வேலை இருக்கியா? அப்போ அவரும் இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சு எனக்கும் தேவன் எது கொடுத்தாரு அவரும் கொடுத்தாரு, எனக்கு அப்பா பிதாவே குத்திரத்துவம் எதுவும் கொடுக்குறாரு அவரும் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் அவர் சொல்லும்போது என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்குது? ஒரே சமயம் நான் முன்னாடி கேட்க முடியாது, 10 வருஷம் ஒரே முன்னாடி கேட்க எனக்கு புரியுது. அப்போ நான் எது கேட்கறேன் கேட்குறேன் நான் எது கேட்கறது திரும்ப கேட்கறது நான் என்ன கேட்கிறேன் தான் இருக்கிற விஷயம். நான் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன்? நான் பொக்கிஷன் அவங்க கன்சிடர் பண்ணி கொடுக்குறாங்க. நான் பொக்கிஷமா இருக்கணுமா இல்லை சாதாரண ஒரு மனிதன் மாதிரியே உங்களுக்கு வாழ்ந்து சொல்லுங்க. நம்ம அப்படியெல்லாம் சிந்திக்கலாம்ப்பா. நம்மளாம் பொது சுற்றிகளை நம்மளாம் வந்து யாரும் சாதாரண சொல்லுங்க. நம்மளாம் பசுத்தான் நம்மளாம் அப்பா இல்லாத இந்த கொடுக்குற புத்திர பெற்றுக் கொடுத்துருக்கோம். அப்போ எப்படி வந்து நம்ம நாளுக்கு நாள் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும். அதான் அப்போ கோர்ஸ் சொல்றாரு எப்படியா பார்த்தா 5வது அதிகாரம் 12வது வசனத்துல படிக்கிறோம். எப்படி நன்றி பண்ணுங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல
அல்ல பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். பாலுக்கிற குழந்தைகளாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார். பலமான ஆதாரமானது நன்மை தீமை இன்னதென்று பரீட்சையினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ண நம்ம எதுக்கு நான் கேள்விப்பட்டு நம்ம எப்படி பலமான ஆகாரம் சாப்பிட்டு நன்மை என்ன தீமை என்ன என்று பகுத்தறிந்து பார்த்து நீதியின் காரியங்களில் நான் ஆரோக்கியம் எக்ஸசைஸ் கணிங்கன்னா என்னோட ஞானங்களை எப்படி நான் என்னுடைய செயல்பாட்டுகள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அது நான் என்னதான் கேள்வி போட்டு என்னோட கான்ஸ்டியூஷன் டேட்டு ஞாபகம் இன்னைக்கு என்னோட கான்ஸ்டியூஷன் டேட்டு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ற பதில் நான் இது வருஷம் கான்சன்ட்ரேஷன் ஆகிட்டேன்னு என்னுடைய கான்சன்ட்ரேஷன் லெவல், என்னுடைய வருஷங்கள், என்னுடைய விசுவாசங்கள், என்னுடைய நீதியின் வேலைகள், என்னுடைய சாக்ரிஃபைசஸ் எப்படி இருக்கு. அந்த பலி தியாகமான பலிகள், நான் சபைக்கு செய்யக்கூடிய பலிகள், என் சகோதரருக்கும் என் சகோதரிக்கு செய்யக்கூடிய பலிகள் ஒவ்வொன்றும் நான் இருக்கிறேன். அது நம்மளே நம்ம கேள்வி நான் கொண்டதனமாகவே இருக்குமா இல்லை நன்மை தீமை இன்னதென்று நீதியின் வசனத்தில் புரிஞ்சு அதன் தகவல் நான் வாங்குறேன். ஏன்னா எனக்கு மட்டும் தெரியும் நான் ஒரு காலத்தில் குழந்தையாக இருந்திருக்கிறேன். 20 வருஷம் முன்னாடி 0வாக இருந்திருக்கேன். உலகத்தில் இருக்கும்போது இப்போ ஒரு பெங்களூருக்கு வந்திருக்கேன். சில வருஷம் அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், அங்கே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஏன் நிலைமை ஒரு மெச்சூரிட்டி வந்துருக்குதா இல்லையாருன்னா அந்த கணக்கு போடுறதுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ நான் கொண்டு தருமா, நான் பலவீனமா இல்லை பலவீனமா இந்த முதிரடைந்து மெச்சூரிட்டி போயிட்டு மைண்டான்னு நான் என்ன மட்டும் தான் கணக்கு போகணும். இன்னொருத்தர் திருப்பி சேர்த்து எங்கள் அதிகாரம் இல்லவே இல்லை. அப்போ அதனால ஒருத்தர் நான் போனால் என்ன நம்மள நான் அதிக தீர்ப்பு செய்ய கற்றுக்கலாம். மற்றவங்க தீர்ப்பு செய்யறது தான் அதிகமாக மைண்டு தேவைப்போம். மற்றவங்க இவங்க பண்ணுறது இவங்க பண்ணுறது அவங்க பண்ணுறது இவங்க பசங்க பண்ணுறது. ஆனால் நம்மளே நம்ம தீர்ப்பு செய்ய நன்மை என்ன தீமை கற்றுக்கிறது தான் அரசியல் கொடுக்கலாம். அதனால நம்ம நீதியின் காரியங்கள் முக்கியமாக நீதியின் காரியங்களை செய்யறதுக்கு நம்ம மனசு கொடுக்கணும். இப்போ அதுதான் கர்த்தர் கூட இதுக்காக தான் இருக்கிறாருனாக்கா நம்ம ராஷ்டிர வசனம் மட்டும் முடிச்சுட்டு ஒன்றுக்கு 6வது அதிகாரம் 13வது வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். வயிற்றுக்கெல்லாம் சாப்பாடு வயிற்றுக்காக சாப்பாடு இதுதான் வாழ்க்கை நம்ம வந்து போயிருக்கிறோம். தேவன் இதையும் அழிப்பார் அதையும் ரெண்டுமே இல்லாத பண்ணுறதுக்கு தான் அவரோட நம்மளுக்கு கொடுக்குற இடம். அப்படி நீ பூமியில் வெளியே வயிற்றுக்கு ஒரு பேர் காப்பாற்றுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு அநியாயங்கள், அநீதிகள், பாவங்கள் எதுவும் நடக்குதுன்னு சொல்றோம். அப்போ இது ரெண்டுமே எடுத்து தேவன் போறாங்க. அதே மாதிரி தான் கர்த்தருக்கு ஒரு வசனம் சொல்றாங்க. அது கர்த்தருக்கு எதிராக பண்ணணும். அதே வசனம் பாதி சரீரமும் வேசித்தனத்துக்கு அல்ல, சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. அப்போ கர்த்தருக்கு எதிராக வெயிட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சாரு, எப்பயோ கண்டுபிடிச்சாரு. ஆனா சரீரம் தான் ரொம்ப முக்கியம். நிலம் முக்கியம். நிலம் வாங்கிட்டு அப்பா கையில் கொடுத்துறாரு. இந்த பொக்கிஷம் மீன் பொக்கிஷம் போய் 1,40,000 பேர். இதுதான் சரீரம். இந்த சரீரத்துக்கு தான் அவர் இருக்கிறாரு. எதுக்காக நீதியின் காரியங்கள் செய்யிருக்காரு. இதாவே தேவனோட கூட இருந்து அவரோட நீதியின் காரியங்கள் செய்யிருக்காரு. இப்போ அதிர்வுல கர்த்தத்துல இருந்த குணமே நம்மளுக்கு மாறதான் பண்ணலாம். அதாவது அந்த கர்த்தத்துல இருக்கணும். நீதியை எப்பயுமே நீதி செய்யணும் அவருக்கணும். இந்த 2 குணம் தான் நமக்கு ஈஸியாக புரியும். நீதி அது அப்படியே 9வது வசனம் படிக்கலாம். 9வது வசனம் படிக்கலாம். 9வது வசனம் படிக்கலாம். அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அநியாயக்காரர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறார். இப்போ நம்ம மாதிரி அநியாயம் இருக்குதா? என் மனைவிக்கு நான் அநியாயம் பண்றேனா? என் புருஷனுக்கு நான் அநியாயம் பண்றேனா? என் பிள்ளைக்கு நான் அநியாயம் பண்றேனா? எங்க பண்ண முடியும் பண்ணுவேன். எங்க பண்ணிருக்கிறேன். அதை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் நிறைய தேவன் செய்யும். அப்போ என் சகோதரத்துக்கு அநியாயம் பண்றேனா? அப்போ இதெல்லாம் ஒண்ணு இப்போ நியாயம் நான் வந்து சொல்லல. நான் அநியாயம் எங்கெல்லாம் செய்யறது கண்டுபிடிக்கிறதே மிகப்பெரிய விஷயம். விட்டுவாங்க சொல்றாங்க. நானே எவ்வளவு நம்ம மாசம் தான் இருக்கோம். அந்நியாயம் விட்டுவாங்க கொஞ்சமா சொல்லு. ஏன்னா ஈஸி அந்நியாயம் விட்டா இருக்குது. ஆனா அந்த அநியாயம் நம்ம செய்யற நந்தத்துல கூட அநியாயம் இருக்கும். அநியாயம் வழி உலகத்தின் மாம்சத்தின் கிரியைகள் வெளியே இருக்குது. இது பாவை சொல்றது நான் தேவையில்லை. உலக சிஸ்டமே போதும். உலகத்தில் இருக்கிற லாஸே போதும். தப்புன்றது நம்ம புதுசு சிந்தைகள் லா என்ன பண்ணா
அந்த நல்லதுல கூட ஒரு அநியாயம் இருக்குதான், அது சுயநலமான இருக்குதான், நான் சரி நல்லதுல கெட்டுதா இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதே நம்ம தேவன் கேட்டுருக்காரு. நல்லதுல எவ்வளவு கெட்டு இருக்குது, நம்ம பார்க்க மாட்டோம் நல்லதாக இருப்போம். ஆனா காலப்போக்கில் வயது மீறின பிற்பாடு நான் குழந்தையா இருக்கு குழந்தைத்தனமா பேசினேன், வளர்ந்து கூட வளர்ந்தத்தனமா பேசினேன். அப்போ குழந்தைத்தனமா பேசுறது இப்போ கோயில் இருக்குது, ஏதோ பெரிய அநியாயம் இருக்கும். அப்போ நமக்கு ஞாபகம் வரும், அவங்களுக்கு விஷயங்கள் நல்லதா இருந்துச்சு, ஆனால் அது அநியாயமா இருக்குது, ஒரு அளவு அறிவு நமக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்முடைய அனுபவம் நீதியின் காரியம் சேர்த்து நம்ம பிரயாசப்படலாம். கிறிஸ்துவ மாதிரி ஏன்னா கிறிஸ்துவ நீதியை விரும்பி அக்கிரமத்தில் இருக்கார் 1:10 இல்லைங்களா? அப்போ அவரோட சாயல நம்மளால தான் நீதி விரும்பலாம், நீதியின் காரியம் சேர்த்து பிரயாசப்படலாம், அதுதான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ரெண்டாவதாக அன்பு. நீதி எப்போ நம்ம தேவன் நம்மளோட சரிப்படுத்தணுமோ, எனக்குள்ள நீதி கொடுத்து எனக்குள்ள போட்டு அந்த நீதியின் தேவனுக்கு உண்மையா இருக்கு நம்ம ரெடியாகும். அன்பு மற்றவங்களுக்கு அன்பு காட்ட அன்பு சொல்லுவாங்க. சாரி, நீதி செய்ய மற்றவங்க சொல்லுவாங்க, நீதி நம்ம செய்யணும், நான் செய்யற நீதி. அன்பு மற்றவங்க பண்ணணும் பிரார்த்தனை. அப்போ அந்த அன்பின் கொடுத்து மற்றவங்க அப்போ அன்போட அநேக விசேஷங்கள் இருக்குது. அப்போ ஒரே ஒரு வசனம் மாத்திரம், ஒரே ஒரு அன்பு மட்டும் நம்ம அன்பு பற்றி சிந்திக்கணும்னா, பழைய ஏற்பாடு இருக்கிற அன்புன்னா தான் பழைய ஏற்பாடு அன்பு இருக்குங்க. வசனம் இது ரெண்டாவது அதை எக்ஸ்பிளேஷன் பண்ண போகிறோம். என்ன அன்பு பழைய ஏற்பாடு அன்பு? உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அதான் கரெக்டாக சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வச்சுட்டு உன் தேவனை முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு சரீரத்தோட அன்பு செய், இது முதலாவது கட்டளை. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி. அந்த பிறனை உன்னை நேசிக்கிற மாதிரியே பிறனை நேசிக்க கற்றுக்கோ சொல்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை. இதுதான் கிறிஸ்துவ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஆமா வரும் அந்த அன்பு தான் கரெக்டாக சொல்லிக் கொடுத்தாரா? உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கிறது நீங்கதான் இல்லவே இல்லை. என்ன நேசிச்சா மட்டுமே நேசிக்க முடியுமே. ஆமா அதான் உண்மை, அதான் நான் நேரத்தில் சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னா. ஆனா கர்த்தர் வந்து அவங்க அன்பு வேலை சேஞ்ச் பண்றாங்க. என்ன சொன்னார்? உங்க சத்துரு நேசிங்க, உண்மையா கரெக்டாக தன்னைத்தான பேசுறது அனுப்புங்களா? தன்னைத்தான அனுப்புவா போட்டுருவாரு. ஆனா வசனம் இருக்கா ஞாபகம் உங்களுக்கு வசனம் இருக்கா தெரியும் வந்து வசனம் தெரியும் ஞாபகம். ஆனா அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கவனிச்சுக்கலாம் இல்லைங்களா? படிக்கும்போது நீங்க நேசிக்கிறது போல அது பழைய ஞாயிற்றுக்கிழமை அப்டா இருக்கும். ஏன்னா அவங்க யாரெல்லாம் கொடுக்கப்படுது ஞாயிற்றுக்கிழமை யூதருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுது. யூதர்கள் மட்டும்தான் ஒரே யூதர் மட்டும் தான் இருப்பாங்க. பக்கத்துல இருக்கணும் அண்ணன் தம்பி, எதிர்ட்டு போனவங்க அக்கா தங்கச்சிங்கோ அத்தை மாதம் மறைவாங்க, அவங்க தான் இருப்பாங்க கூட்டணும். அப்போ என்ன பண்ணுவே நீ உங்க ஊர்ல வந்து என்ன பண்ணு நேசிச்சே ஆகணும். நீ உங்க நேசிக்கிறதோ என்ன பண்ணு, நீ உன் தேவனும் அவன் தான், அவர் தேவன் நீ தான். நீ எந்த தேவனை வாங்கலையோ, நீ எந்த தேவனுக்கு பலி செய்யலையோ அதே தேவனும் எதிர்ட்டு இருக்கிறவங்களும் பலி செய்யறாங்களோ அன்பு செய்யறாங்களோ நீ அப்ப என்ன பண்ணி உங்க நேசிக்கிறது கூட அவங்க நேசிக்கிறது போகணும் தான் பயிர் பண்றாரு. ஆனா புதிய போட கான்செப்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா புதிய பாட்டு வந்து ஒரு யூதர் மட்டும் இல்லை, முழு உலகத்துக்கு எல்லா ஜாதிக்காரர்கள், எல்லா பாஷைக்காரர்கள், எல்லா ஊழலுக்கு எந்தெந்த ஜாதி, எந்தெந்த பாஷை, எந்தெந்த கலாச்சாரத்துல உதாரணத்துல சர்ச்காஸ் போறோம். உலகம் வைக்கணும், உலகம் வைக்கணும் போய் அனுப்பிப்பு நான் இப்போ என்னவே நேசிக்கிறது போல எதிர்ப்பு நேசிக்க முடியுமா? முடியாம இல்லை. அவன் இந்த ஜாலியா இருக்கும். அப்போ அவருக்கு நான் எந்த மாதிரியே நேசிக்கிறேன்னாக்கா நான் கொரோனா 2 மாதம் சாப்பிட இருப்பேன். அப்போ ஒன்னே நான் அன்பு அன்புறப்பா எனக்காக 3 மாதம் சாப்பிட இருப்பேன் கேட்க அவர்கிட்ட. நான் இந்த கேட்டது போன எதிர்ப்பு கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை வேறு, நம்ம நம்பிக்கை வேறு. அப்படி இருக்கும்போது நம்முடைய அன்புக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கும். அப்போ கத்தரையை சொல்றது ஒரு இடத்துல 2 இடத்துல நான் புதுசாக கொடுக்குற அர்த்தங்கள் கொடுப்பாரு. அந்த யோவான் 13வது 34வது நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். 18 நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. இப்ப இந்த பழைய சொல்லியிருக்காங்க வந்து நியாயப்பிரமாணம் இருக்கிற மாதிரி பண்ண சொல்லுவாங்க. இப்ப அப்படி கர்த்தர் இயேசுவின் புதிய அன்பு, நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல. நீங்களும் ஒருவரில் ஒருவர்
அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. நீங்க ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்கணும். அப்போ இந்த படம்லாம் நீங்க போக காட்டணும் இருக்கும். உங்களுக்கு தேவன் வாய்ப்பு இருந்தால் நம்ம நாட்டில் சொல்லி கொடுத்துறோம். அப்போ இருக்கும்போது கன்ஃபியூஷன் நம்ம புது சிருஷ்டி ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நீதியை பண்ணலாம். அன்பை கிறிஸ்து காட்டின அதே அன்பை, கிறிஸ்து கட்டளை அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த புரிஞ்சுக்க அந்த அன்பை நம்ம ஒருவருக்கு அன்பை வைத்துக் கொண்டு அதான் நீங்க சொன்ன அதான் சத்துரு அன்பு செய்யறது, அதுக்கப்புறம் பிறருக்காக நம்ம உயிரை கொடுத்து அதான் கரெக்டாக செய்வார். அந்த அன்பை நம்ம போட்டு அந்த பொக்கிஷத்துக்காக தான் பொக்கிஷம் நம்ம தான் சபையார் சபை நம்ம தான் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லணும். நம்ம பேச்சு வர்றதுக்கு நாம தான் சொல்லி அதை சீரியஸ் புரியாத பண்ணுவோம். ஆனால் அது ரெஸ்பெக்டடா மகிழ்வு புரிந்துதான் இதாவே தேவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் மேக்கன் கண்டிப்பாக அந்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷமே நம்ம அவனுக்கு அவரோட பலவீனமா நம்ம சரீரத்தில் அதுக்கு பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் அவருக்கு பொக்கிஷமா மாறினாக்கா நம்ம இடத்துக்கு புயல் கையில நம்மளை அரவணைக்கலாம். அந்த புயல் எப்படி நம்ம உருவாக்கணும் ஆசைப்படுறாரோ அந்த மாதிரி நம்ம உருவாக்கலாம். தேவனுடைய ஆசைப்படுறோம். நன்றி. தேங்க்யூ.